நிறுத்துங்க. தோல்வி என்பது நமக்கு கிடையாது. அப்பா லேட் ஆயிக்கிட்டு இருக்கு. பயிற்சி எடுக்க இதுதான் சரியான நேரம். ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ற? உன்னை பத்தி யோசிக்காம என்னால இருக்கவே முடியல. சரி, இன்னைக்கு நைட் நம்ம கிளப்ல மீட் பண்ணலாமா? நான் தான் சொன்னேனே டேனி, என்னால முடியாது. எங்க அம்மா டோக்கியோல இருந்து வராங்க. நாங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இங்க பாரு மீக்கு, இன்னைக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும். நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், உன்னை நான் பார்த்தே ஆகணும். ஏதாவது சாக் போக்கு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துரு. எனக்காக ஏதாவது போய் சொல்லிட்டு சீக்கிரம் வந்துரு. உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். கிளப்ல மீட் பண்ணலாம். பை. ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் மீட் பண்ணலாம். இப்போ அவன் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட டேட்டிங் கேட்டானா? நாம இன்னும் பழங்கால உலகத்துல இல்லப்பா. உங்க அம்மாவுக்கு காத்துட்டு இருக்கிறது பிடிக்காது. சீக்கிரம் போய் காரை ரெடி பண்ணி வை. ஓகே. அங்க பாருங்க கைஸ், அவன் வந்துட்டான். கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. இந்தா, என் வண்டியை பார்க் பண்ணிடு. ஓகே சார். ஓகே கைஸ், எல்லாரும் ரெடியா இருங்க. என்னோட சிக்னலுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஜாக் நம்மால பில்டிங் குள்ள போயிட்டான். 5 செகண்ட்ஸ்ல நமக்கு விஷுவலும் வந்துடும். ஹாய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க? பார்க்க முடியல. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஒரு இருக்கீங்க? ட்ரிங்க் வேணுமா? இவ்வளவு கொண்டு வர சொல்லவா? கண்டிப்பா. எப்பவும் குடிக்கிறதே கொடுங்க. அப்பா, நம்ம கிளம்பணும்.
நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். உங்க சரக்கு வந்துருச்சு, எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரமாதம். உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஓகே. இதுக்கு தகுந்த பணத்தை நம்ம கொடுக்கணும், சரியா? ஓகே. இந்த ரொம்ப நன்றி. பரவாயில்ல. செக் பண்ணிக்கிறேன். பேசுனதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, மார்க்கெட்ல பணவீக்கம் ஏற்பட்டிருக்கு, தெரியும்ல? இங்க பாருங்க, கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதன்படி எனக்கு அந்த பணம் வந்தாகணும். இங்க பாரு, அக்ரிமெண்ட்லாம் மாறி போச்சு. கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்புற வழியை பாரு. என்ன மாறி போச்சுன்னு சொல்றீங்க? எனக்கு என்ன பிச்சையா போடுறீங்க? உங்களுக்கு என்ன பண்ற பார்த்து பேசுறா. என்ன இது? என்ன என்ன மாட்டி விட பாக்குறியா? நான் ஏன் மாட்டி விடணும்? இங்க எல்லாரையும் மாட்டி விட பாக்குறியா? இங்க பாருங்க, நான் வாய மூடு. இவனை வெளியே கூட்டிட்டு போங்கடா. தூக்கி போடுங்க அவனை. ஓகே, அவனோட வேலை முடிஞ்சது. ஜாக் இப்போ பேக்கப் வேணும், புரியுதா? ஜாக், ஓகே ஓகே கோ. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, வெளிய போங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. ஃபுல்லா கேளுங்க. கன்ன கீழ போடுங்க. கன்ன கீழ போடுங்க. ஓடுங்க. உங்க கன்ன உடனே கீழ போடுங்க. அதெல்லாம் முடியாது. நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போய்க்கிட்டே. நான் சொல்றது கேட்கல? கன்ன கீழ போட போறியா இல்லையா? அப்போ கண்ண கீழ போடு. தரையில முட்டி போடு. கன்ன கீழ போடு. போடு. எழுந்து அப்படியே வாங்க. வரிசையா வாங்க. போன் சொல்றேன்ல. சீக்கிரம் போ. இன்னைக்கு நைட்டு செம்ம வேலை போல இருக்கு. ஆக்சுவலா ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன். எதுக்கு நடிச்ச? அது உனக்கே தெரியும். டேய் எழுந்துடா, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? நீயா? நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். தேங்க்யூ. ஓ மை காட். அப்பா, சீக்கிரம் சீக்கிரம் இப்படி வந்துரு. சீக்கிரம். இந்த பக்கம். சீக்கிரம் போ. நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. நீங்க வராம நான் போக மாட்டேன். சொன்னா கேளு. நான் இங்க இருந்து வந்துருவேன். சீக்கிரம் போ. சீக்கிரம் போ. ஓடாத நில்லு.
அந்த சிப் எங்க இருக்கு? சொல்ல முடியாது. நாங்க தேடி வந்த பொருள் நீ சொல்லலன்னா உன் உயிரை போயிரும். நீங்க கேடுறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னா சாக தயாராயிரு. எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு தேடுங்க. பேக்கப்க்கு உடனே வரலன்னு என் மேல கோவமா? நீ ஒழுங்கா வேலை பண்ணிருந்தா நான் வீட்டுக்கு போயிருப்பேனே. நான் சரியான டைம்க்கு வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமா, நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. பயமுறியா? டீனா, டின்னருக்கு என்ன பண்ணிருக்க? ஏதோ பண்ணிருக்கேன். டின்னருக்கு நானும் வரலாமா? தாராளமா வரலாம். இது என்னது? ஓ, யாருன்னு பாப்போம். என் கேர்ள் ஃப்ரெண்டோட போனா இருக்கும். மைக்கோ? இல்ல மைக்கோ இல்ல, மீக்கோ. அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட். அதிர்ஷ்டம் அடிக்குது போல இருக்கே. என்ன, ஒரு பொண்ணை பார்த்து 10 வருஷம் இருக்குமா? ஹலோ, என்னால கிளப்புக்கு வர முடியாது. எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. என்ன கொல்ல ட்ரை பண்றாங்க. நீ உடனே கிளம்பி வா. என்னாச்சு? நைட் அவளையும் இங்க கூட்டிட்டு வரதா இருந்தியா? மீக்கோவா? இல்ல, அவங்க அப்பா ஜப்பானுக்கு போறதுனால வர முடியாதுன்னு சொன்னா. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். புரியல, அங்க போய் என்ன விசாரிக்க? உன்னோட அட்ரஸ் கொடு. 27530 லாட்டிகன் கேனியன், மலை மேல இருக்கிற பெரிய பங்களா. ஓகே, இப்போ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். கம் ஆன். என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். என்ன கிடைச்ச? ஜாக், பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் வேணா உன் கூட. வேண்டாம், நீ இப்ப பத்திரமா வீட்டுக்கு போ. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா நான் 911 கூப்பிடுறேன். அவங்க வந்த உடனே நான் வீட்டுக்கு திரும்ப வந்துடுறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம வீட்டுக்கு போ. உன் ஹஸ்பண்ட விசாரிச்சுன்னு சொல்லு. எனக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாத. ஜாக், ரொம்ப கவனமா இரு. வாங்க உள்ள போய் தேடலாம். $11.99. உடனே அசிஸ்டன்ஸ் தேவை. 27,530 லாரிகோ கேனியன். உடனே இந்த இடத்துக்கு பேக்கப் அனுப்புங்க.
மேக்கோ நான் மேக்கோ ஏய் ஏய் பயப்படாத. மேக்கா தானே? அவங்க என்ன கொல்ல வராங்க. இல்ல இல்ல உனக்கு ஒன்றும் ஆகாது. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. உதவிக்கு ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. சத்தம் கேக்குதா? காப்பாத்துங்க. பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. இங்க விழுந்தவனுக்கு செம்மையா அடி கிடைச்சது. இதை யார் செஞ்சாங்களோ என்னமோ, இவன் தான் முதல்ல பலியானான். இதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரியும். இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. கிராஸ் போ வச்சு கொண்டு இருக்காங்க. முதுகுல பட்டிருக்கான தெரியாம செத்துட்டான். மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துல இன்னொரு கார்டு இருந்திருக்கான். அவனும் இதே மாதிரி தான் செத்துருக்கான். உங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் முகத்தை மட்டும் பார்த்தேன், வேற எதுவும் தெரியாது. உங்க அம்மாவை பத்தி கவலை வேண்டாம். ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சான். கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க என்ன வளர்த்தம்மா, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்கள பார்த்த உடனே இதை எப்படி சொல்லுவேன்? இவர்தான் மெயின் டார்கெட்டா? ஆமா, மிஸ்டர் கேன்சி சக்காயோ. வலுவான செக்யூரிட்டி கொண்ட டோக்கியோ கம்பெனியோட சேர்மன் இவர் தான். ஆனா இப்போ இறந்துட்டாரு. அம்மா கால்ல என்ன? அது நட்சத்திரம். உன் மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நீதான் எனக்கு உதவி செஞ்சாகணும். இல்ல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். எங்க அப்பாவோட பாடியை கிளியர் பண்ணிடுறீங்களா சார்? கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் டிடெக்டிவ். என் பேரு ஜாக். இல்ல, பேரை சொல்லி கூப்பிடுறது மரியாதை இல்ல. நீங்க என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. ஆனா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா எங்க அப்பாவோட விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது. நீ கோகோ ஷிப்பியோன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? கோகோஷி ஏண்டா வராம விட்டோன்னு நான் வருத்தப்படணும், அதானே உன் எண்ணம்? நீ இப்போ எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா ஜாக்? தெரியும். இத பாரு, நம்ம மேரேஜ் வேற பிளான் பண்ணிருக்கோம். என்னோட பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலையா? உன் பொண்ணாச்சே, அவ்வளோ சீக்கிரம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாளா? அவ அம்மா மனசுல இடம் பிடிக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இனி என்னோட பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கணும். கூடிய சீக்கிரம் அவளுக்கும் என்ன பிடிக்கும். சரி, அவ ஒரு மாஸ்க் போட்டிருந்தால, கையில ஒரு வால்வர் வச்சிருந்தா. எப்படியும் ஒரு 30 இன்ச் நீளமா இருக்கும். இத கேட்க பொன்னியின் செல்வன் படம் மாதிரி இருக்கு. இல்ல, அது பொன்னியின் செல்வன் கிடையாது. சோழர்கள்னா படைபலம் கொண்ட வீரர்கள், மேலும் போராளிகள், கௌரவமானவங்க, திறந்த வழியில தான் சண்டை போடுவாங்க. இவங்க ஒண்ணும் அப்படி இல்லையே. இப்படி சண்டை போடுற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க பேர் நிஞ்சாஸ். நிஞ்சாஸா? உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நக்கல் பண்ணாதீங்க. வாள் எடுத்து வந்திருக்காங்க, நட்சத்திரத்தை வீசிருக்காங்க, கூடவே விச அன்பு வேற. இந்த மாதிரி ஆயுதங்களை யூஸ் பண்ண கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க யாரு? நீங்க தான் டிடெக்டிவ் பேரின்னு நினைக்கிறேன். பிகோவை காப்பாத்தினதுக்கு நன்றி. அத்துமீறி கிரைம் சீன்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க. இருங்க இருங்க, இவர்தான் ஹீரோயிட்ட ஷாக்கா. இவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், எங்க ஃபேமிலி அட்வைசர். நான் தான் இங்க வர சொன்னேன். நான் தான் இவரை உதவி செய்ய சொன்னேன். போதும் பிகோ, கவலைப்படாத. இவங்களுக்கு எதுவும் தெரியாது. சத்தமா பேசுறீங்களா? அப்பாவை நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு இவ என்கிட்ட சொன்னா. அதான் தெரியுமே. நீங்க எதுக்கு இங்க பிகோ தான் வர சொன்னா. நான் டெக்கோவோட ஷூக்கினா பல வருஷமா இருக்கு. பிகோ தான் நீங்க வர சொன்னா, இவளை பாதுகாக்கிறதுக்காக. எதுக்கிட்ட இருந்து அவளை பாதுகாக்கணும்? இதுக்கு பதில் நான் சொல்லிதான் ஆகணுமா டிடெக்டிவ்? டிடெக்டிவ் கூப்பர் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு சொன்னாரு. எந்த வகையிலையும் ஒத்துழைக்க நான் தயாரா இருக்கேன். ஜாக், ஓ மை காட், நான் பயந்துட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகல, தேங்க்யூ. தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுறியா? சாரி. ஓகே, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருங்க. என்ன? ஓகே ஓகே, பார்த்துட்டு வரேன். ஏஜென்ட் கியூட்டல், சென்ட்ரல் செக்யூரிட்டி ஏஜென்சி, டிடெக்டிவ் ஜாக் பேரி. டிடெக்டிவ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஒன்னா சேர்ந்து முழு ஒத்துழைப்போட வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கேட்க நல்லாவே இருக்கு. குட். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், கொல்லப்பட்டவர்
டெக்கியோ இண்டஸ்ட்ரியோட சிஇஓ, ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி மல்டிநேஷனல் கம்பெனி. ஸ்பைஸ் சேட்டலைட் செல்ஃப் டெக்னாலஜி அந்த மாதிரி. நேத்து டெக்கியோ கம்பெனியோட மெயின் ஃப்ரேம்ல யாரோ நுழைய பார்த்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் இவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அவங்க நோக்கம் என்னவா? அதை கண்டுபிடிக்க தான் நீங்க எங்களுக்கு உதவியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பொண்ணை காப்பாத்தினீங்க கேள்விப்பட்டேன். அவங்க எதாவது சொன்னாங்களா? அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டா. சரி, ஓகே. எப்போ தெரியுதோ சொல்லட்டும். நம்ம டச்சில் இருப்போம் டிடெக்டிவ். தேங்க்யூ சார். கொடுத்த தகவல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஆளை நம்பலாமான்னு தெரியலையே. ஏய், நல்ல வேலை பண்ணிருக்க. வீட்டுக்கு போ. பின்ன வேற எங்க போவா? வீட்டுக்கு தான் போகணும். சரி. ஹலோ டெக்கியோ. எங்க கம்பெனியை ஹேக் பண்ணாங்க. உடனே எங்க சிஸ்டம்லாம் ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்க சிஸ்டம், எலிவேட்டர் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. டயக்னோஸ்டிக்கை ரன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்கள தடுக்க முடியாதா? முழு முயற்சி எடுத்திருக்கோம். ஆனா இந்த முறை வெற்றி கிடைக்கல. நான் இப்பவே வரேன். 3 மணி நேரத்துல சில விஷயங்களை மாத்தியே ஆகணும். அதான் பிரச்சனை. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தெரியுது. உங்க சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் நான் பார்க்கணுமே. எதுவுமே இல்ல. இங்க மொத்த மானிட்டர்லயும் பனி பொழிஞ்ச மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. நம்ம இதை பத்தி அப்புறம் பேசலாமா? என்ன சொல்றீங்க? நாளைக்கு பேசலாம். இங்கேயே மீட் பண்ணலாம். கொக்கோஷிபோனா பிளாக் டெத்தா? ஓகே. இந்த கெட்ட நிஞ்சாஸ்ங்கிற வார்த்தை சொல்லாத. ஓகே சரி. இந்த அசாசன்ஸ் அவங்க ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி இருக்கிற ஆபீஸ ஹேக் பண்றாங்களா என்ன? வேலையை பார்க்கலாமா? அம்மா, உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்ல போறேன். என்ன நடக்குதுங்க? டக்காயோ எங்க? என் ஹஸ்பண்ட் எங்க? இங்க பாருங்க, சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? அது அப்பாவை கொன்னுட்டாங்க. அவங்கள விசாரிக்க நிச்சயமா சரியான டைம் கிடையாது. நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே சார். குட் நைட் சார். யார் நேரங்கட்ட நேரத்தில் கால் பண்ணியிருக்காங்க? நீ நிறுத்தாம அப்படியே பண்ணிக்கிட்டே இரு. என்ன விஷயம்? வேலையை உருப்படியா பண்ணாம என்ன செஞ்சிட்டு இருக்க? அவங்க நிறைய செலவு பண்ணிருக்காங்க, நிறைய ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. சின்ன தப்பு தான் நடந்திருக்கு. இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு யோசிச்சிருக்க வேண்டியதானே? அதுக்கு தானே உனக்கு காசு கொடுத்துருக்கோம். இந்த உலகத்திலே அதிநவீன சிஸ்டத்தை கொடுத்தாலும் நீ ஹேக் பண்ணோம். இப்ப ஏன் கோவப்படுறீங்க? உன்னால அந்த சர்வருக்குள்ள போக முடியாதுன்றதுனால காரணத்தை சொல்றியா? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அவங்க கிட்ட சொல்லுங்க, நானே ஆரம்பிச்சதை நானே முடிச்சு தாரேன்ட்டு. அதுக்கு நான் கேரண்டி. நம்ம மீட் பண்ணலாம். 1/2 மணி நேரத்தில் நான் உன் இடத்துக்கு நான் வரேன். வேலை வந்துருச்சு செல்லம். அதனால நீ கடைசி ஸ்டெப்புக்கு போறியா? சரி. கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க் யூ so much. ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் அதான். இதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணிருக்கோமா என்ன?
No! 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 என்ன பண்ணேன்னு தெரியுமா? நீ ஏன் ப்ராமிஸ் பண்ண அந்த விஷயத்தை உன்னால காப்பாற்ற முடியலன்னா? நீங்க சொன்ன நேரத்துல நீங்க சொன்ன விஷயத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க இருக்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திருப்போமா என்ன? கத்தேய குடும்பத்தில் எங்களை சந்தேகப்படுவாங்கன்றது மட்டும் இல்லை, அதிகாரிகள் எல்லாம் இப்போ கேஸ் இன்வெஸ்ட் பண்றதுலயே எங்களுக்கு ஆபத்து வரலாம். மிஸ்டர் கார்பர், அந்த ஹேக்கர் எங்க இருக்கான்? ஆபீஸ் போனது நம்பர் தர என்ன விட்டுருங்க. கிடைச்சிருச்சு, அவனுடைய முகவரி நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன விட்டுறாதீங்க, என்ன அது மாதிரி பண்ணாதீங்க. நோ ப்ளீஸ், நோ 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 ப்ளீஸ். மறுபடியும் வெயிட்டிங்ல போகுது. ரெக்கார்ட்ஸ் செக் பண்றேன், டிராஃபிக் டிக்கெட் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். டெக் யூ ஃபேமிலி கிளீனா இருக்குமோ என்னமோ. ரிச் பாப் மாஃபடான், அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. கோப் அந்த ஆளை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அவனோட பேர் என்ன? ஹீரோ ஹீட்டோ. எஸ். என்ன அது? கவச போட்டு தள்ளிட்டாங்க. உள்ள இருந்து உதவி பண்ணது அவனா என்னமோ. ஹீரோ ஹீட்டோ பத்தி எனக்கு நிஜமா எதுவும் தெரியாது. ஆனா டிபார்ட்மெண்ட் சொல்றத வச்சு பார்த்தா கிளாசிஃபைன்ற சொல்லுதான் இருக்கும். அவன் உண்மையிலே நம்ம கூட வேலை செய்யணும்னு நினைக்கிறானா இல்லையான்னு கேளுங்க. பாரிக், தேங்க்யூ. காப மாட்டிக்கிட்டான். கத்தி எப்படி யூஸ் பண்றதுன்னு இவனை வச்சு கத்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. மர்ம கொலை மாதிரி இருக்கு. நிச்சயமா அவனுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு. சிஸ்டம்குள்ள நுழையிற செக்யூரிட்டில தான் இவன் ஒர்க் பண்ணிருக்கான். ஆனா இதை அவன் தனியா பண்ணல. அப்படியா சொல்ற? எங்க அம்மா நீங்க கேக்குற क्वेश्चंस எல்லாம் சென்சிட்டிவா நினைக்கிறாங்க. எனக்குமே அப்படிதான் தோணுது. கொலைகாரங்க தேடி வந்தது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப அவங்க திரும்பி வருவாங்க. எதை தேடி வந்தாங்கன்னு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம். எதை தேடி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஷோகின் தருவார். எங்களை கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. உள்ள அவங்க ரிலேட்டிவ் இருக்காங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அட்வைசரா வந்து சேர்ந்தாராம். அப்போ இவ்வளவு நம்ப கூடாது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவனும் சம்பந்தப்பட்டிருக்கான். மிக்கோவோட அம்மாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நிச்சயமா அவங்கள மானிட்டர் பண்ணி ஆகணும். அவங்க மேலயா அவ மேலயா? எங்கப்பா இருக்க? லைன்ல வா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாய்ஸ் மெயில்ல உனக்கு எத்தனை மெசேஜ் தான் கொடுக்க? திரும்ப கால் பண்ணு. ரொம்ப அழகா இருக்க. பியூட்டிஃபுல். உள்ளவா, யாரும் பாத்துற போறாங்க. ஓகே ஓகே, நான் ரெடியா இருக்கேன். அம்மாடியா. ஓ, பிடிச்சிருக்கா? பிடிக்காமலையா ரசிக்கிறேன். நாம நேரத்தை வின் பண்ணாம நாம இப்போ ஹாப்பி எண்டிங் பண்ணலாம். நீ என்ன சொல்ற? என்ன பொசுக்குன்னு அடிச்சிட்ட? இதுல நான் விஷம் தடவி இருக்கேன். இன்னும் உனக்கு தெரியலையா? இன்னும் ஒரு 20 செகண்ட்ல உன்னால அசைய கூட முடியாது. முடிவு
நீ நினைச்ச மாதிரி நல்லா இருக்காது. உங்க அப்பா இறந்ததுனால இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம டோக்கியோக்கே திருப்பி போக போறோம். அதுதான் நம்மளோட சொந்த ஊர். ஆனா அம்மா, இதுதானே நம்ம சொந்த வீடு. நிச்சயமா அப்பா இதை விற்க விட மாட்டாரு. நான் சொல்ற பேச்ச நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீ என்னோட பொண்ணு, என் கூட வந்துதான் ஆகணும். ஒரு வாரத்துல கிளம்புறோம். இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீங்களாவது அவங்க கிட்ட பேசி புரிய வைங்க. அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன மன்னிச்சிடு மீகோ, என்னால அதை செய்ய முடியாது. உங்க அம்மாவோட உத்தரவை என்னால மீற முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. முடியாது. மீகோ ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. எங்க போறா அவ? அவ எதுவும் சொல்லல. மீகோ, மீகோ. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணீங்க வந்திருக்கீங்க? மிக உதவி எனக்கு தேவை. வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துட்டு போகல. ஒருவேளை அவங்க தேடி வந்தது ஏதாவது இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். எதுக்காக அவங்க வீட்ல இருந்து எந்த பொருளையும் எடுக்காம போனாங்கன்னு சொல்லு. அப்படின்னா உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிருக்கணும். எங்க அப்பா கோகோஷிபு கிட்ட எதுவும் கொடுத்திருக்க மாட்டாரு. அதனாலதான் அவங்க கொண்டு இருக்காங்க. மேக் கோகுஷிப்ங்கிறது யாரு? அவளுக்கு என்ன தெரியும்? எதை மறைக்கிறாங்க? உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. மீகோ, நான் ஒரு போலீஸ் பாய்ஸ். சொன்னா கேளுங்க. ஜாக்கிரதை. போன தடவை தோத்ததுக்கே நீ இன்னும் பணம் தரல. நீ தோக்கறதா இருக்கும்போது எப்பவும் இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். ஆட்டம் முடியலங்கிறத மறந்துடாத. இதுதான் உன் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். அந்த கப் எடுத்து தாங்க. நன்றி. உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன? தோக்கறதா? அந்த சீட்டும் கூட. இது வரைக்கும் அந்த தப்பு நடந்ததே இல்லை. நன்றி. தோல்விங்கிறது என் வாழ்க்கையில் எப்பயுமே வந்ததில்லை. மொத்த இடமும் அப்படிங்கிறீங்க. எப்பவுமே உன்னை இதுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். உன்னுடைய பாதையை எப்பயுமே நீதான் தீர்மானிக்கிற. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல பெருசா உதவி எதுவும் கிடைக்கல. நிஜ வாழ்க்கையிலையும் அப்படிதான். நீ எதுக்கு எதை சம்பந்தப்பட்டு பேசுற? நம்ம வாழ்க்கையும் அந்த விளையாட்டு மாதிரி தான். அந்த கற்களை மாதிரி நம்ம கூட ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டே இருக்கோம். மரணத்தையும் இழப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இடம் நமக்கு சொந்தத்துல நம்மளை எதிர்க்கல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நீ பேசுறது என்ன பத்தி இல்ல, டேக்கோவோட பத்தி தான். ஆமா, டேக்கோ. அவன் எப்பவோ இறந்திருக்க வேண்டியவன். அப்பவும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும்னு புரியுது. ஆனா சிக்காட்டோ,
அவளை மர்டர் பண்ண சொல்லி சொன்னாங்களே, அது ஏன்? உள்ள போங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஜாக் பாபா, நம்ம ஹேக்கரை பாரு, மார்க்கம் வில்லியம்ஸ். எப்படி இருந்தான்? ஷேவ் பண்ணும்போது வெட்டிக்கிட்டான். இது என்னன்னு கொஞ்சம் வந்து பாரு. முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கான் போல இருக்கு. இந்த அளவுக்கு இவங்க முயற்சி பண்றாங்கன்னா அப்படி டெக்கியோ டெக்னாலஜிஸ் என்னதான் பண்ணிருக்காங்க? மறைவான டெக்னாலஜினாலே டெக்கியோ டெக் தான் முதல் இடத்துல இருக்கு. அதோட 12க்கும் ஏற்பட்ட நாடுகளை இவங்களை நம்பி தான் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ரைவல்ஸும் இருக்கு. அந்த ரைவல்ஸ் தான் இப்போ இங்க ஆஃபீஸ் வச்சிருக்காங்களா? அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது தெரிஞ்சதா? வீட்ல இருக்கிற ஆபீசர் மிக்கோ இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் இன்னும் விட்டு வெளியில இந்த போகல. லிஸ்ட் உனக்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியில் வேலை செய்றவங்க பேக்ரவுண்ட் இதுதான். ஒருத்தர் 2 பேரை தவிர மிச்சம் இருக்கிறவங்கள வெரிஃபை பண்ணிட்டேன். சில பேரை பற்றி சிஎஸ்சில கூட ரெக்கார்டு இல்லை. எதுவுமே இல்லையா? சோசியல் நெட்வொர்க் லைசன்ஸ் எதுவும் இல்லை. கடைசி பக்கத்தை பாரு. ஷக்கோட்டோ டக்காடா ஜப்பானீஸ் நேஷனல். யாரோ ஒருத்தர் ஃபேக் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனிக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. யாராவது இந்த கம்பெனில இருந்து விசாவோட வந்திருக்காங்க? இல்ல, அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய் கூட இல்ல. ஒரு வேலை பண்ணா டெக்கியோ டெக்கோட எல்லா பழைய தகவலையும் விட ஒரு ராஜ்ய குடும்பம் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. நீ எங்க போற? ஃப்ரீஸ். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க இருந்து தள்ளி போ, அவளை தொடாத. நீங்க நினைக்கிறது தப்பு. முதல்ல முட்டி போடு. நீங்க தப்பா வாயை மூடு. நினைச்சீங்க. அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து அவளை கொன்னு இருக்க. டீ கார்டன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். ஏன் அசோசியேட் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா? நான் எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்? போய் சொல்ற. அவளை என்னால காப்பாத்த முடியல. வாயை மூடு. இங்க இருந்து யாரும் போக முடியாது. அசையாத. மீகோ எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லு. நீ யாரு? அவரோட பாதம் மரணத்தையும் கொடூரத்தையும் மட்டும்தான் காட்டுது. 2 பேரும் வாயை மூடுங்க. கையில இருக்க துப்பாக்கிய கீழே போடு. மரியாதையா கையை தலைக்கு பின்னாலவே, இல்ல உன் தலை காலி ஆயிடும். வாங்க, சீக்கிரமா போயிடலாம். எப்படி போயிடலாம்? என்ன நடக்குதுங்க? இவங்க தான் டேக்கியோட எதிரிங்க. ஆனா இவங்க நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வாங்க போலாம். அங்க பாரு. இங்க இருந்து போனாங்க. எல்லா எக்ஸிட்டையும் கவர் பண்றாங்க. இது எடு, உடனே எடு. இவங்கெல்லாம் யாரு? உன் பார்ட்னரை கொண்டவங்களும் இவங்க தான். என் பார்ட்னரை கொண்டவங்களும் இவங்க தான். நமக்கு பேக்கப் தேவை.
டிடெக்டிவ் ஜாக் பேசுறேன். நிறைய பேர் இறந்திருக்காங்க. பேக்கப் தேவை. டேக் யூர் டெக்னாலஜிஸ். ஒரு நிமிஷம், அங்க பாரு. அதோ எக்ஸிட் அங்க இருக்கு. அதான் நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ். பாப்பலாம். நீ பாத்தியா அந்த ஜாப்பனீஸ் ஆள்? அவன் யாரு? ஷிகோட்டோ. ஒரு காலத்துல அவன் என் ஃப்ரெண்டு. அவன் ஏன் அவளை கொன்னா? அவன் அவளை கொல்லல, கொன்னது கூனி. கூனியா? அவதான் இன்சார்ஜா? இல்ல, வா போலாம். இப்படி வா. சீக்கிரம் வா. உயிர் வேணும்னா இங்கேருந்து ஓடிடு. நம்ம கூட்டத்திலே ஒருத்தன் அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கான். அவங்கள கொல்ல விடாம தடுத்துட்டோம். அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியல. அவன் யாருன்னு கண்டுபிடி. சீக்கிரம் கண்டுபிடி. ஏபிபியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்கோ, ஹீரோ கிட்டோ, இந்த ஷிட்டோக்கும் ஹாலுக்கும் வச்சுட்டேன். இன்னொருத்தனும் இருக்கான், பேரு கோமியோ. அப்படின்னா அவன் தான் தலைவனா? ஆமா. இத பார், என்ன ஆனாலும் சரி அவங்கள நான் பிடிக்காம விட மாட்டேன். ஜாக், ஜீனாவுடைய வேலையை நம்ம நிச்சயமா முடிச்சே தீருவோம். அவன் ஹஸ்பண்டை கான்டாக்ட் பண்ணவா? நானே சொல்லிடுறேன். ஜாக், ஏன் இப்படி நடக்குது?
யார் அது? ஹீரோ. ஒரு முக்கியமான விஷயத்த இது வரைக்கும் நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். இப்போ உன்னை முழுசா நம்ப முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோ இட்டோ மை ஃப்ரெண்ட், அது ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். நீங்கள் இதை பார்க்கும்போது நான் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொலை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், என் எதிரிங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ரகசியங்கள் எல்லாத்தையும் நான் மறைச்சி வச்சுருக்கேன். அந்த ஃபைலுக்கான ஆக்சஸ் ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். அது மேக்கோ. இந்த விஷயம் அவளுக்கே தெரியாது. ஆனால் இன்ஃபர்மேஷன் இருக்கிற சிப் அவகிட்ட தான் இருக்குது. இது பல வருஷங்களா எங்க இனங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போர். எங்க எதிரிங்க அவங்க மூதாதையர்கள் ஏமாற்றப்பட்டதா நினைக்கிறாங்க. அதனால உலகத்துல சக்தியையும் ஆதிக்கத்தையும் அடையணும்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. அப்போ டெக்கியோடெக் எதுக்கு? எங்க ரகசியங்கள் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் கோகோ ஷிபியோட சக்தியும் ஆதிக்கமும் அதிகமாயிடும். கோகோ ஷிபிகோ பிளாக் டெத்தா? பிளாக் டெத்துங்கிறது எங்க எதிரிக்கு நாங்க கொடுத்த ஒரு பேர் தான். ஏன் அப்படி? ஏன்னா கார்வரை நம்பி அவ்வளோ பொறுப்பு கொடுத்தது அவங்களோட தப்பு. டெக்கியோவோட செக்யூரிட்டி பத்தி கார்வருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் டெக்கியோ ரொம்ப புத்திசாலி. அவன் கார்வர்கிட்ட இருந்தே ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டான். அப்படின்னா காபர் மூலமா உள்ள போய் எல்லா தகவலும் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைச்சு அவங்க ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவ்வளவுதானே? ஆனா அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனால டெக்கியோவுக்கு அவங்க வந்துட்டாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால ஜப்பானுக்கு அவங்க திரும்பி போயிருக்கணும். விஷயம் டெக்கியோவுக்கு தெரியுங்கிறதுனால அவனை தாக்க அவங்க முற்பட்டிருக்காங்க. இந்த சிப்ல அப்படி என்ன இருக்கு? இன்டெலிஜென்ஸ் 21ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய ஆயுதம். மிலிட்டரியோட வீக்னஸ், தாக்குதல் முறைகள், வெப்பன் டிசைனிங், இந்த மாதிரி விஷயங்களை எக்கச்சக்கமான லாபத்துக்கு விற்கலாம். டெக்கியோ யார்கிட்ட விற்கிறோம், எவ்வளவுக்கு விற்கிறோங்கிறத பத்தி கவலைப்படுவான். ஆனா எங்க எதிரி அப்படி இல்லை. நான் மீக்கோவை இதில் சம்மந்தப்படுத்திட்டேன். அவள் இப்போ பயங்கர ஆபத்தில் இருப்பான்றதுல சந்தேகமே இல்லை. கடைசியாக நாங்கள் ஓட்டோடவை பற்றி பேசும்போது சொன்னது ஒன்று தான், அவளோட உடலில் தேடி பார்க்கணும். நன்றி ஹீரோ ஹிட்டோ. நீ என் கூட பிறக்காத சகோதரன் மாதிரி. இன்னும் ஒரே ஒரு உதவி தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். என் பொண்ணையும் மனைவியும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க. ஏன்னா என்னோட உயிரே அவங்க தான். அவங்கள விட்டு பிரிஞ்சு போறமே, இனிமே எப்போ சந்திப்போம்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெரிய மனசு இல்ல, இருந்தாலும் என்ன பண்றது, உயிரோட இருந்தா சந்திப்போம். கவலைப்படாதீங்க. மீக்கோவை பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அவளுக்கு பாதுகாப்பான இடம்னு சொன்னா இந்த ஜாக்கும் அவரோட ஆளுங்களும். இல்ல, அவ என் கூட டோக்கியோக்கு திரும்பி வந்தே ஆகணும். அங்கதான் அவளுக்கு பாதுகாப்பு. அங்கதான் அவ பிறந்தா, அங்கதான் அவ வளர்ந்தாகணும். அத நான் மறுக்கல. இப்போதைக்கு அவ போலீஸ் கூட இருக்கிறது தான் அவளுக்கு பாதுகாப்பு. அவளை கண்டுபிடிச்ச உடனே பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. எஸ், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அவளை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவளை கண்டுபிடிச்சத டோக்கியோக்கு உடனே கிளம்பி ஆகணும். அதனால ப்ளீஸ் சீக்கிரம் என் பொண்ணை கண்டுபிடிங்க. நான் உனக்கு நன்றி சொல்லவே இல்லை. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கூறியவன் நான் இல்ல. அவங்க கூட சண்டை போட்டதும் நான் இல்ல. நான் என் போராட்டத்துல மூழ்கி இருந்தேன். அப்போ எனக்கு உதவுனது யாரு? ஒருவேளை என் ஃப்ரெண்டு ஷிகோட்டோவா இருக்கலாம். எங்க எல்லா குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கும். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, நீங்க எல்லாருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்ன இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? டர்க்கி சொன்னது ஹோட்டராவை பத்தி மீக்கோ கிட்ட கடைசியா பேசலன்னு சொன்னாரு. அந்த ஹட்டாரோனா என்ன? அதுதான் மின்மினி பூச்சி. அந்த கதையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு சொல்றது. அது ஜொலிக்கிற ஒரு பூச்சியை பத்தினது. சின்ன குழந்தையோட ஒரு ஆவி அதுல இருக்கும். ஆனா அதை எப்படி இதோட சம்பந்தப்படுத்துறதுன்னு தான் எனக்கு புரியல. சிப் அவர்கிட்ட தான் இருக்குன்னு அவர் சொன்னாரு. அது எங்க இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. மீக்கோ, அவன் ஒரு முட்டாள். அவனுடைய ரகசியத்தை அவன் மரணத்தோடையே அடக்கம் பண்ணியிருக்கணும். நீக்கோவை கூட்டிட்டு வா, அப்பதான் எல்லாம் தெரியும். நீங்க சண்டை போடுற ஸ்டைல் அது என்னன்னு சொல்லுவீங்க? நிஞ்செட்சு. சில மூவ்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கு. மெரைன்ல இருக்கும்போது நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க பண்ற அளவுக்கு எனக்கு தெரியாது.
ஆனா இது வரைக்கும் நீ உன் உயிரை காப்பாத்திக்கிட்டியே. இவ ஒரு ஸ்பெஷலான பொண்ணு. ஆமா உண்மைதான். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ உன்னை ஒரு எதிரியா பார்த்ததுனால தான் அப்படி நடந்துக்கிட்டா. பிரச்சனை வேண்டாம் பாய்ஸ், நான் மறுபடியும் சண்டை போட விரும்புறேன். இங்க பாரு மீகோ, நீ டேஞ்சர்ல இருக்க. என்னால உன்னை சேவ் பண்ண முடியும். முடியாது. என்னை பாதுகாக்க முடியாது. என்னை பார்த்தா கோழ மாதிரி இங்க இருக்கா? பாரு, உங்க அப்பாவை யாரு கொன்னாங்களோ அவங்க தான் என் ஃப்ரெண்டையும் கொண்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு பழி வாங்க தான் போறேன். ஆனா என்னால அதை தனியா செய்ய முடியாது. உன்னை விட எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ எங்களுக்கு தேவை உன்னோட உதவி. ப்ளீஸ். எதுக்காக உன்னை நம்பி ஏன் உயிரை பணைய வைக்கணும்? மிக்கோ, டஹியோ தான் உன்னை பாதுகாக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு. நீ ஜாக்கை நம்பிதான் ஆகணும்னு சொல்ற, புரியுதா? ஓகே. ஹலோ ஹிட்டோமி. ஹலோ, அவளை பார்த்துட்டியா? எஸ், சேஃபா இருக்கா? கடவுளே. உங்க அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஜப்பானுக்கு நான் திரும்ப போகிறதா இல்ல? ஹாய். ஹாய், எப்படி இருக்க? எப்படி எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஜீனா, புரியுது. மேக்கோக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கூட நான் பாஸ் கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே. இந்த விஷயம் அவளுக்கே தெரியாது. ஆனா இன்ஃபர்மேஷன் இருக்கிற சிப் அவகிட்ட தான் இருக்கு. அதான் முக்கியம். அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. அவகிட்ட சொல்றது தான் சரி. நான் மேக்கோவை இதுல சம்மதப்படுத்திட்டேன். அவ இப்ப பயங்கர ஆபத்துல இருப்பான்றதுல சந்தேகமே இல்லை. அவங்க பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சது ஹீரோ ஹிட்டோட தப்பு. இதுக்கப்புறம் கோகோ ஷிப்போவை யாருமே மறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நில்லு. பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆளுங்களை எல்லாரையும் ரெடி பண்ணு. கிளம்பலாம். மிக்கோ. ஹாய் மிக்கோ, நான் தான் லெட்டிலன் ஹில். நீ வேணும்னா என் ரூம்ல வந்து உட்கார்றியா? தேங்க்யூ. நம்ம 2 பேரும் உடனே சந்திச்சாகணும். ரொம்ப முக்கியமான விஷயம். என் பொண்ணி மனைவி ஜாக்கிரதையா பாத்துக்க. ஏன்னா என்னோட உயிரே அவங்க தான். அவங்கள விட்டு பிரிஞ்சு போறமே, இனிமே எப்போ சந்திப்போம்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
பெரிய மனசு இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது? உயிரோட இருந்தா சந்திப்போம். உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது மீட்டோ. என் வைஃப் அவ அம்மா வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. கிளம்பி கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பா. குடி போதையில ஒருத்தன் அவன் மேல அடிச்சிட்டான். அவளால் அப்போ எதையுமே ஃபீல் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவளுக்கு என்ன பயம் ஏற்பட்டிருக்கும் தெரியும். உங்க அப்பாவுக்கும் நாங்க அதே நிலைமை ஏற்படுத்த விட மாட்டோம். அப்படி என்ன அவசியமான விஷயம் ஷிகாட்டோ? நீ இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தன்னா என்னால உன்னை பாதுகாக்க முடியாது. இந்த தடவை நீ எல்லையை மீறிட்டா அது உனக்கே தெரியும். என்ன சொல்ல வர? நம்ம உயிரை காப்பாத்துறவங்களே அவங்க ஏமாத்திட்டாங்க. இப்ப நாம இருக்கிறது ஒண்ணு டோக்கியோ கிடையாது, புரிஞ்சுக்கோ ஷிகாட்டோ. இனிமே நாம யாரும் அனாதைங்க கிடையாது. நாம கத்துக்கிட்டத என்னைக்கும் நம்ம மறக்கவே கூடாது. அந்த வழி இறந்த காலம் ஆயிடுச்சு. நான் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன். கத்துக்கிட்டதை தப்பா பயன்படுத்துறாங்க. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஷிகாட்டோ, இந்த வழியில ஆதிக்கத்தை அடையணுங்கிறதுக்காக அவங்க தவறான வழியில போய்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிடுற ஹிட்டோ. அவங்க பண்ற தப்புக்கு நீயும் உடந்தையா இருக்க. அவரு ஓட்டருன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதோட அர்த்தம் மின்மினி பூச்சி. என்ன? அது அது ஒரு கதை. அது வந்து ஒரு ஆள் தன்னோட ஃபியான்சியை கண்டுபிடிக்கிறது. அது ஒரு மின்மினி பூச்சியா இருக்கும். அவங்கிட்ட இருளா இருக்கும்போது வெளிச்சமா வரான். அவன் கை அவன் மேல பட்டதும் உயிர் பெறறான். இப்படிதான் அந்த கதை கடைசியில முடிவு பெறும். அப்படிதான் எங்க அப்பா என்ன ரொம்ப காலத்துக்கு பார்த்துட்டு இருந்தார். பாஸ் இருக்கா? ஓகே, போலாம். சிப் உங்ககிட்ட இருக்கிறதா உங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது எங்க இருக்க? எனக்கு தெரியாது. அவர் என்ன சொன்னார்னு புரியல. ரத்தம் வருது. நியூ வெரிட்டோவும் உன்னோட பைக் பிரின்ஸும் சேர்ந்து கோகோ ஷிப்பை கண்டுபிடிச்சிருவாங்களா? ஹிரோஹெத்துவும் ஒரு காலத்துல கோகோஷிவோவை சேர்ந்தவர் தான். அவர் சின்ன வயசுல இருக்கும்போதே அவர் குடும்பத்தை அழிச்சு அவர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த உண்மை தெரிஞ்சதும் அந்த உருவ துண்டரிச்சு அவர் அவங்களுக்கு எதிரியா மாறிட்டாரு. ஏய் இரு ஒரு நிமிஷம். என்ன? நீ எப்பவும் என் நண்பனா இருந்திருக்க ஷிகாட்டோ. இத்தனை வருஷமா நீ தான் காப்பாத்திட்டு வந்திருக்க. நமக்குள்ள இருக்கிற விரோதத்தையும் மீறி என்னை காப்பாத்திக்கிட்டு வர. நமக்குள்ள இருக்கிற இந்த நட்புக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிறத நீ மறந்துடாத. கடந்த கால வாழ்க்கையை நம்ம எப்பயுமே மறக்க கூடாது. என்னால என் மாஸ்டருக்கு எதிர போக முடியாது. ஆனா உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் என்னால காப்பாற்ற முடியும். நீ வேணும்னே தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்க. போலீஸ் கிட்ட நான் போக கூடாதுங்கிறதுக்காக தானே? என்னாச்சு? உன்னோட காயம் ஞாபகம் இருக்கு. என் அப்பா எனக்கு சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருது. அந்த மின்மினி பூச்சி. எனக்கு ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி தேவைப்பட்டது. ஆனா ஏன்னு தெரியல. நான் அப்ப பயந்துட்டேன். என்னை காம் டவுன் பண்றதுக்காக இந்த கதையை சொன்னாரு.
அவங்க என்ன கொல்ல போறாங்க, அப்படிதானே? அது நடக்காம காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. ஷிகோட்டோ, ஷிகோட்டோ, ஏய், ஷிகோட்டோ. ஹலோ, மீகோக்கு ஆபத்து. அவங்க உன் இடத்துக்கு வந்துட்டாங்க. அவளை வெளியில கூட்டிட்டு போ. என்ன சொல்ற? உன்னை டெம்பிள்ல வெயிட் பண்றேன். சுடுங்க, சுடுங்க. கன்சர்ன் கேக்குதா? அப்படியே நில்லு, சுற்றுவேன். முன்னாடி வராத. சுடுங்க. ஜாக், சீக்கிரம் வெளியில போ. சீக்கிரமா இருந்து போலாம். போ. போ. சீக்கிரம் வாங்க, எல்லா இடமும் தேடுங்க. நான் இங்க இருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. அந்த ஜீப் என்கிட்ட இல்ல. உன்கிட்ட தான் இருக்குன்னு உங்க அப்பா சொல்லிருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வரும். அந்த ஆபரேஷன் என் உடம்புல இருக்கு. அதை என் உடம்புல இருந்து எடுக்கணும், இல்லைன்னா நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாங்க. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நீ போ. போ. ஜாக்! 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 போ. பாத்து. போ. சீக்கிரம். Go. Come on. Jack. உட்காரு. கடவுளே.
சீக்கிரம். அவருக்கு அடிபட்டிருக்கு. அவர் பாருங்க. கார்ல இருந்து வெளிய எடுங்க. சீக்கிரம் வெளிய கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம். என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன காப்பாத்து போய் அப்படி ஆயிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவருக்கு பலமா அடிபட்டிருக்கு. இவருக்கு உடனே வைத்தியம் பார்க்கணும். My God. ஒண்ணும் இல்ல. மீகோ, ஹீரோயிதோ காக்கா சிவுவோட மாஸ்டர். எங்க அப்பாவோட மரணத்துக்கும் இவரோட வலிக்கும் காரணமா இருந்தவன் யாரவன்? கேன்ஜி கானோ, என்னோட முன்னாள் மாஸ்டர். ஷூட்டாக்கோ ஒரு துரோகி. அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிடுச்சு. ஹீரோ ஹிட்டோ நம்ம சமுதாயத்துக்கே ஒரு இழிவு. டாக்கியோவால மேற்கத்தியவா மாறினவன் பொண்ணை தேடிக்கிட்டு தான் வருவேன்னு எச்சரிக்கை செஞ்சு வச்சுட்டான். ஆனா இப்போ அவன் தப்பிச்சிட்டான். என்ன விட்டு ப்ளீஸ். வாய மூடு. நீ எனக்கு தோல்வியை கொடுத்துட்ட. நீ அதுக்காக உன் உயிரை கொடுக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. அவளை தயவு செஞ்சு விட்டுருங்க. அவளுக்காக நான் செத்து போறேன். போதும்டா. உங்க 2 பேருக்கும் வித்தியாசமான வேலை வச்சிருக்கேன். இந்த வேலையாவது சரியா பண்ணுங்க. உனக்கு ஒன்றும் ஆகல. நான் உன் கூட தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகல. ஜாக், நான் ஏஜென்ட் ராபர்ட் ஜிட்டல், சென்ட்ரல் செக்யூரிட்டி ஏஜென்ட்ல சேர்ந்தவன். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு காலையில அடையாளம் தெரியாத சில பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல நுழைஞ்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதனால அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பாதி பேர் காயப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இறந்தவங்களோட பேரை விசாரணைக்காக சொல்லாம இப்போதைக்கு மூடி வைக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு வந்ததும் நாங்க அறிவிச்சிருவோம். இது பலமான முறையில் செய்யப்படுற விசாரணை. பல ஃபெடரல் ஏஜென்சிஸ், ஸ்டேட் ஏஜென்சிஸ், அப்புறம் காவல்துறையோட நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் செயல்படுறோம். இந்த தாக்குதலை யார் நடத்துனாங்கன்னு நாங்கள் தீவிரமாக தேடிட்டு இருக்கோம். அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி.
பரவாயில்ல பிகோ, நான் ஜேக்கோட கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நான் அப்புறம் வரேன். பார்த்துக்கோ. இப்ப காயம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் வலி இருக்கு. குட். உனக்கு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். ஆனா இது நெஞ்சு ஷோவை பத்தி இல்ல. நம்ம எதிரி கூட்டத்தோட தலைவன் ஆதிகால தற்காப்பு கலையை ரொம்ப தவறா பயன்படுத்துறான். அவன் பார்வையில சக்திங்கிறது போர், பழிவாங்கிறது, அப்புறம் மரணம். அவனோட எண்ணப்படி உடலுங்கிறது ஏற்கனவே இறந்து போனதுதான். அதனால அதை வெளியில அனுப்புறது தான் அவன் வேலை. தான் சக்திக்கு ஈடே இல்லைன்னு அவன் நினைக்கிறான். மரணம் தான் அவனுக்கு பிடிக்கும்னா அந்த மரணத்தை அவனுக்கு நான் பரிசா கொடுக்குறேன். ஜாக், அவனோட ஆளுங்க மறுபடியும் மீக்கவை தேடி வருவாங்க. அவளை பாதுகாக்க நீ தயாரா இருக்கணும். எல்லாருமே பயந்து நடுநடுங்கி ஓடி ஒளிஞ்சுக்கிறவங்க கிடையாதுன்னு அவனுக்கு புரியணும். அதான் பாதி வேலையை நீயே முடிச்சிட்டியே. ஹாய் ஜெக். ஹாய். ஹாய். நீ என்ன மின்மினி பூச்சின்னு பல தடவை கூப்பிட்டுருக்க. நான் இறந்த மாதிரி கனவு கண்டேன். அதுக்கப்புறம் ஒரு பூச்சி என்கிட்ட வந்தது. அது சேஞ்ச் ஆச்சு. நீ என் உயிரை காப்பாத்திருக்க. நீ என்ன காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். என்னால எத்தனையோ பேர் இருந்து போயிருக்காங்க. உங்க அப்பா உன்னை பாதுகாக்க சொல்லி கொடுத்த பொருளால தான் இதெல்லாம். இதுக்கு காரணம் நீ கிடையாது. மத்தவங்க அவங்க உயிரை பணிய வைக்கும் போது நான் எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? அந்த சிப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் கோகோஷிபு இதை நிறுத்தவே மாட்டான். அந்த சிப்பு யார் கையிலயும் போக கூடாதுன்னு சொல்லி தான் உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் டேஷனை நம்ம காப்பாத்தி ஆகணும். உனக்கு ஆபத்து வர நான் விட மாட்டேன். வா வா வா. ஜாக்! ஜாக்! ஜாக், என்ன கூப்பிட்டாங்க. மீகோ!
ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க. யாரும் வந்திருக்கா உள்ள? சீக்கிரம் சும்மா விடுங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அவளை எங்க கொண்டு போறாங்க? மீகோவை எங்க கூட்டிட்டு போறாங்க? பதில் சொல்லு. சத்தம் போடாம இரு. என்னாச்சு? மீகோவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இந்த போன் மூலியமா அவங்க கண்டுபிடிக்கலாம். பாப்பலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம் வாங்க. சீக்கிரம் இங்க போயிடலாம் வாங்க. ஏய், சீக்கிரம் வா. சொன்னா கேட்க மாட்டேன். சீக்கிரம் வாடி. சொன்னா கேட்க மாட்டியா? பிடிக்காத. ஐயா வா. சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், ஏய். சத்தம் போடாம வா. ஹாய், கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் நினைச்சது நடக்க போகுது. இந்த இடம் தானே? மொதல் அடி நம்ம அடியா தான் இருக்கும். ஆமா, நீங்க எப்படி? உங்களுக்கு எங்க போயிருந்தா உனக்காக நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? இவங்க தான் அப்பாவை கொன்னவங்க. கோகோ ஷிபியோ. மீகோ, அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. என்ன எதுவும் செய்ய மாட்டாங்க. நான் தான் கோகோ ஷிபியோ. என்ன? உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சுதா? ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க அப்பாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சது, அவரோட பொண்ணையே இத்தனை வருஷமா வளர்த்தனே, இதெல்லாம் என் நோக்கத்துக்காக சகிச்சுக்கிட்டேன். நான் காதலிச்சவரே என்ன ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ பண்ணிக்கிட்டேன். உன்னை விட மாட்டேன். இந்த எல்லா ரகசியமும் யாருக்கும் தெரியாம இத்தனை வருஷம் இருந்ததே பெரிய விஷயம்தான். ஆனா உங்க அப்பா பண்ண பெரிய தப்பு, மொத்த விஷயமும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனார்ல, அதுதான். அந்த சிப் எங்க? சீக்கிரம் சொல்லு மீகோ. சொன்னா வலி இல்லாம உன்னை நான் முடிச்சிருவேன். இல்ல உனக்கு வலியோட தான் சாகணும்னா? எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்படியா? அந்த சிப் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உன் உடம்புல ஒவ்வொரு பார்ட்டா வெட்டிக்கிட்டே இருப்பேன். ஏய், ஹீரோ, உன்னை நான் கொஞ்சம் கூட இங்க எதிர்பார்க்கல. பேராசையும் பழி வாங்கறதும் மட்டும்தான் இன்னும் உன் மனசுல நிறைஞ்சிருக்கு. இந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் உன்னை நரகத்துக்கு தள்ளிடுச்சு. இந்த இடத்துல இருந்து உனக்கு விடுதலையே கிடையாது. நம்ம பிறந்ததே மறைஞ்சி வாழத்தான். அதனால இருட்டிலேயே போராடலாம். இருட்டிலேயே சாவணுன்றதுதான் நம்ம தலைவிதி. இருந்தாலும் நீ காரணமே இல்லாத சாக போற. என்ன, நான் எதிர்பார்த்த மாதிரி நீ உருவாகல. அதுவும் இவ்வளவு சுலபமா வந்து என் வலையில மாட்டிக்கிட்டியே. அப்படியா?
இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா யார் மாஸ்டர்னு? எந்திரிடா. No. Hero! Hero! ஐயோ! Jack! 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 Hero! Hero! பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாத. நீ அவளை காப்பாத்திட்ட. உன்னோட நட்புக்கு ரொம்ப நன்றி. அவன் மாஸ்டர் கிடையாது, நீதான் உண்மையான மாஸ்டர். உனக்கு ஒன்றும் ஆகாத. Hero! பிங்கோ, உங்க அப்பாவுக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கும். சிப்பு உனக்குள்ள எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். Hero! 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 ஆல்ரைட் ஜாக், எங்க இருக்கு அந்த சிப்?